வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு நாம் பேசப் போகின்றது விகாரி வருட பொது பலன். தனுசு ராசிக்கு விகாரி வருட பலன்களை பார்ப்போம். இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதும் பாக்யாதிபதியை சூரிய பகவானை அவர் 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாக 9ஆம் எட்டியும் பார்ப்பது மகத்தான நல்ல ஒரு ஆரம்ப தொடக்கமாகும். கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் சோதனைகள் எல்லாம் விலகி இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான பலன்கள் நடைபெறும். குறிப்பாக 10ஆம் மாதத்துக்கு பிறகு ராசிநாதன் உங்கள் ராசியிலே அமர்வதனால் உங்கள் திறமை, உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், குறிப்பாக உங்களுடைய செயல்பாட்டால் சகலவிதமான சாதனைகள் நீங்கள் படைக்க தொடங்குவீர்கள் என்றது புது வருட பலன் தெரிவிக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு கடகத்திலே 8லே லக்னமும் ராசியும் பிறப்பதினால் ஒரு சில விமர்சனங்களுக்கும் நீங்கள் ஆளாகலாம் என்பதும் தெரிகிறது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அன்றைய நட்சத்திரம் ஆயிலும் அது உங்களுக்கு 7-10 குடையவர் என்பதனால் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு அற்புதமாக அமையும். ஒரு சிலருக்கு கூட்டு வியாபாரம் அமையும். தொழில் சிலர் கொடி கட்டி பறக்கலாம். திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கு இளம்பெண்ணுக்கும் விரைவாக திருமண முயற்சிகள் கைகூடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் விவாகமும் வீடு வண்டி வாசல் வாகனமும் அமையும். இன்ப சுற்றுலாவும் அமையும். குறிப்பாக விகாரி வருடத்தில் ஆன்மீக சுற்றுலா மிக மிக அற்புதமாக இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் புனித நீராடுதலும் பல பேருக்கு அமையும் என்பது விகாரி வருட பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் ஒரு சில விமர்சனத்துக்கு ஆளாகலாம் என்பது எதை பேசினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை செய்து பேசினால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்றது நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஆக விகாரி வருட பலன் மாத ஆரம்பத்தில் சுமாராகும். 10ஆம் மாதத்துக்கு பிறகு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இருக்கும் என்பது தனுசு ராசிக்கு விகாரி வருட பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கிறது. விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வருட பலனை பற்றியும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளோம். நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக் கொள்ளவும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.